இந்த உண்மையை சொல்லாம விட்டுருந்தா இவர் வாழ்க்கை தான் வீணா போயிருக்கும். அதை பண்ணிருக்கணும்னு சொல்றியாமா? இங்க பாருங்க, நான் பிரெக்னெண்டா இருக்கேன். இதை மீறி என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகேனா சொல்லுங்க, நான் மனமேடையில இங்கேயே உட்கார்றேன். அவ சொல்றது நம்பாதடா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. ஏய், அறிவில்ல உனக்கு? நீ நிறைய விஷயம் சொன்னடா, ஆனா இத சொல்லவே இல்லையேடா. இதான் தப்புடா. லவ் பண்றான்னு சொன்ன, பிரெக்னெண்டா இருக்குது சொல்லியே. உங்க கையை காட்டுங்க எப்படி இருக்குன்னு பாப்போம். பரவாயில்லைங்க, செவந்து இருந்தது கொஞ்சம் சரியான மாதிரி இருக்கு. அந்த உடனே தேங்க என்ன வச்சுங்க, இப்ப பெருசா வழிலாம் இல்ல. ஓகே தான். ஆக்சுவலி நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க மட்டும் எக்ஸ்ட்ரா வேப்பல வைக்கலனாலும் இல்ல கால் பயங்கரமா சுடும்போது தண்ணி ஊத்தி விடலனாலும் நான் கண்டிப்பா பரிகாரத்தை முடிச்சிருக்கேன். குடும்பத்துக்காக தான் நீங்க எல்லாமே பண்ணீங்க. ஆனா என்ன, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுக்க வேண்டாம். கோவில்ல திடீர்னு நீங்க டீச்சர் எடுக்கிறவங்களோட சேர்ந்து நின்ன போது எனக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க. எப்படியும் உங்களுக்கு தடுக்க முடியாது. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது பண்ணா உங்களுக்கு வர பாதிப்புல இருந்து கொஞ்சமாச்சும் உங்களை காப்பாத்தலாம்ல. அதான் வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு மாதிரி போர் அடிக்குது இல்லங்க? ஆமாங்க, கொஞ்சம் போர் அடிக்குதுதான். அப்போ அப்படியே எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோமா? எங்க போறது? அப்படியே எங்கேயாவது போவாங்க. சுத்தி ஃபுல்லா வயல் வரப்பு தானே, ஜெல்லுன்னு காத்து வாங்கிட்டு அப்படியே ஜாலியா எங்கேயாவது சுத்தி வரலாம்ல. வரீங்களா? நடந்து தானங்க போறோம். எங்க நடந்து போனா என்னைக்குங்க போறது? இதோ மணி என்ன, ஒரு அண்ணன் பையன் சைக்கிள் விட்டு போயிருக்காரு, இதுலயே போவாங்க. ஏங்க, எனக்கு சைக்கிள்ல உட்கார்ந்து பழக்கம் இல்ல. என்னங்க சைக்கிள் ஓட்டி தானே பழக்கம்னு சொன்னீங்க, உட்காந்து கூட பழக்கம் இல்ல. உடனே ஓட்டுவீங்களே. சரி, நான் உட்காரேன். அண்ணா பாண்டினே வாணா. என்னடா வாணா? ஏறிட்டீங்களா? இருங்க, உட்காரேன். சரி சரி சரி. என்னடா அங்க பாருங்க. ஏய், ஊரை விட்டு போறதுக்குள்ள உங்க மனசுல இடம் முடிச்சிரும் போலயே. ஆமாண்ணா, நீ சொன்ன மாதிரி அப்படியே நடக்கட்டும். அப்பதானே அண்ணி நம்ம வீட்டுல இருப்பாங்க. சந்தோஷமா போறாங்க, சண்டை போடாம வந்தா சரிதான். அதான் எனக்கும் பயமா இருக்கு. சென்னையில இருக்க பரபரப்புலாம் இந்த ஊர்ல சுத்தமா இருக்காதுங்க. அப்படியே நிதானமா வாழ்க்கை போகும். அங்கெல்லாம் ஒரு 4 நாள் சேர்ந்த மாதிரி லீவ் விட்டா சென்னையே காலியா இருக்குங்க. எல்லாரும் ஊர் பக்கம் கிளம்பி வந்துடுறாங்க. இங்க வந்து நல்லா நிம்மதியா இருந்து நல்லா சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு மறுபடியும் சென்னைக்கு வந்து வேலை பாக்குறதுக்கு ஸ்ட்ரென்த் ஏத்திட்டு வருவாங்க. ஏங்க கவனிக்கிறீங்களா இல்லையாங்க? கவனிக்கிறேன். உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நீங்க அங்க தானே இருக்கீங்க. உங்களுக்கு ஊருக்கெல்லாம் வர பழக்கம்